அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் சிவாலயங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிவாலயம் பார்த்திங்கன்னா திருவெற்றியூரில் உள்ள பாகம்பிரியால் உடனுரை வன்மீகநாதரோட ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் நிறைந்துள்ள இந்த ஆலயம், அதாவது என்ன அப்படின்னா, நோய்கள் தீர்க்கும் ஆலயம் சொல்லலாம். புற்றுநோய் தீர்க்கும், மனநோய் தீர்க்கும் ஒரு ஆலயம். அது மட்டும் இல்லை, திருமணத்தடை, பிரிந்தவர்கள், மெயினாக தம்பதியர் பிரிந்துறாங்க இல்லையா, பிரிந்தவர்களை மீண்டும் இணைக்கும் ஒரு ஆலயம் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் மகாவிஷ்ணுவோட சாபம் நீங்க பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5 முனிவர்கள் மகரிஷிகள் வழிபட்ட ஸ்தலமும் இந்த ஆலயம் இருக்குது. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த திருவெற்றியூரில் இருக்கும் பாகம்பிரியால் உடனுரை வன்மீகநாதர் ஆலயம் சிறப்பு. சரிங்களா? ஸோ இதனுடைய இதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல இது பார்த்திங்க அப்படின்னா, சொன்னது திருவெற்றியூரில் இருக்கும் பாகம்பிரியாலோட வன்மீகநாதர்னு. இது சென்னையில் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை ஊர்லேருந்து, நகராட்சியிலேருந்து அடக்கே உள்ள உங்களுக்கு 12 கிலோமீட்டர் அந்த தொலைவில் இந்த ஊர் இருக்குது. திருவெற்றியூர் அப்படின்ற ஊர் இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஊரில் உங்களுக்கு இந்த திருவாடானை அப்படி பக்கத்தில் இருக்க இந்த ஊர் பேர் இதுக்கு பேரே அதோட திருவெற்றியூர்ன்ற பேர். இதுக்கு முன்னாடி ஜெயபுரம் அப்படின்ற ஒரு பேர் தான் இருந்தது. இந்நாளில் தான் பல வெற்றி இதெல்லாம் புரிந்தால் இது வெற்றியூர் அப்படின்ற வெற்றிகள் நிறைந்த ஊர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. நினைத்ததை நடக்கும் வெற்றி விநாயகர் இந்த இடத்துல இருக்காருன்றது அப்படின்ற பல சிறப்புகள் இந்த ஆலயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதோட தல வரலாறை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? அதாவது அசுர சக்கரவர்த்தியான பலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பலி சக்கரவர்த்தி இந்த பூவுலகை ஆண்ட காலத்தில் எல்லாருக்கும் நிறைய மக்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்து எல்லாம் நன்மைகள் நிறைய செய்து கொண்டு இருந்தார். அது மட்டும் இல்லாத இவர் ஒரு வரம் பெற்றதுனால பல யாகங்கள்லாம் செய்து, அஸ்வமேத யாகம்லாம் செய்து எல்லாத்தையும் தன் வசப்படுத்த கொண்டு இருந்தார். அப்படி அவர் தான் வசப்படுத்ததுனால மக்களுக்கு ஒரு புகம் இந்த யாகம்லாம் செய்து இது பண்ணால தேவர்கள் முனிவர்களும் ஒரு வித பயமும் இருந்தது. மறுபக்கத்தில் இவர் இந்த மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆட்சியாக புரிஞ்ச தான தர்மங்கள் நிறைய செய்து யாருக்கும் ஒரு குறைவில்லாத இது கேட்டதைக்கெல்லாம் கொடுக்க வரும் அந்த மாதிரி நடத்திட்டு கொண்டு வர ஆட்சி செய்து கொண்டு வந்த காலத்தில் ஸோ மக்களுக்கு இவர் மேலே தெய்வத்தை விட இவர் மேலே அதிக மதிப்பு மரியாதை கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவருக்கு என்ன ஆச்சுன்னா, மற்ற இதுவும் இது பண்ணணுன்றனால ஒரு மமதையினால் யாகம், அஸ்வமேத யாகம் மாதிரி யாகங்கள் நிறைய செய்து இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் நாரத மகரிஷி என்ன பண்ணுறார், இவர் இந்த மாதிரி இருந்தால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் அதிகமாகிடும் அப்படின்றதுனால கடவுளே மறந்துடுவாங்க மக்கள் அப்படின்ற ஒரு நினைத்ததுனால அவர் சிவபெருமான்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு முறையிடுறார். அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவருக்கு இந்த பலி சக்கரவர்த்திக்கு அவன் முற்பிறவியில் நான் என்னுடைய சன்னதியில் தூண்டாமணி விளக்கு, அந்த விளக்கு அணையும் தருவாயில் இருக்குச்சு. அது தீயை இது பண்ணி எரிய விட்டதுனால அவனுக்கு 56 தேசங்கள் ஆளும் ராஜ்யத்தை ஆளும் இதை வரமாக நான் கொடுத்துட்டேன். அதனால் என்னால் அவனை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அதுக்கப்புறம் இந்த நாரதர் என்ன பண்ணுறார், போயிட்டு மகாவிஷ்ணுவிடமே கேட்குறாரு. சரி, மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், சரின்னு சொல்லிட்டு இவர் அப்போ தான் வாமனன் அவதாரம், வயசான ஒரு 3 அடி வாமனன் அவதாரத்தில் போகிறார். வாமன அவதாரத்தில் போயிட்டு அந்த யாகம் பண்ணுற இடத்துல பலி சக்கரவர்த்தி கிட்டே போயிட்டு எனக்கு எல்லாம் பிரார்த்தனைலாம் பண்ணிவிட்டு, அப்போ அவர் கேட்கச்சு, உங்களுக்கு எனக்கு 3 அடி மண் மட்டும் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்கச்சே சரி 3 அடி மண் தானே நீங்கள் கேட்டால் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடு. அப்போது சுவாமி மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலில் மண்ணையும் ஒரு காலை விண்ணையும் அளந்துட்டு 3ஆவது காலை எங்கே வைக்கிறதுன்னு கேட்கச்சு
பலி சக்கரவர்த்திக்கு தெரிஞ்செடுத்து இவர் வந்து மகாவிஷ்ணு தெரிஞ்சு என் தலைமையில் வைங்கன்னு அவரே வந்து குனிஞ்சு இது பண்ணிடுறார். அப்படி குனிச்ச வந்து அந்த 3வது காலை வந்து அவர் தலை மேலே வச்சு அவர் பலி சக்கரவர்த்தி வந்து அப்போ வந்து இதில் போய்ட்றார், மண்ணுக்குள்ளே போய்ட்றார். அப்போ வந்து தர்ம தேவதை வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து தர்மங்கள் நிறைய செய்து மக்கள் எல்லாம் பீட்சமாக இருக்க இடத்துல வந்து அவனை வந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பெருமாள் பாதத்தில் வந்து வணங்குறாங்க. ஸோ அப்போது பெருமாள் வந்து கண்ணன் சரின்னு சொல்லிட்டு அவரை காலை எடுத்துடுறாரு. அந்த சமயத்தில் அவங்க வணங்கினாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க கண்ணிலேருந்து பட்ட அந்த கண்ணீர் துளி வந்து பெருமாள் பாதத்தில் பட்டதுன்னா அந்த இடம் உஷ்ணமாகி அது வந்து ஒரு புற்று மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த புற்று மாதிரி ஆகிட்டதுனால அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத தவிச்சுட்டு இருக்கச்சு அப்போ வந்து சிவபெருமான் கிட்ட போயிடுறாரு. அப்போது சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 18 ஆலய தீர்த்தங்கள் சிவாலய தீர்த்தங்களை நீராடிட்டு திருவாடானை அதாவது திருவாடானையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடும் யானையை வந்து தரிசித்த ஸ்தலம் அது. ஸோ அந்த ஊரில் வந்து ஆதி ரத்னேஸ்வரர் அப்படி அவர் வந்து வணங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு மகாவிஷ்ணு வந்து தீர்த்தங்களெல்லாம் நீராடி 18 தீர்த்தங்களில் நீராடி இந்த திருவாடானையில் வந்து அங்கே வந்து ஆதி ரத்னேஸ்வரரை வந்து வணங்கிட்டு நீராடிட்டு வணங்கிட்டு இருக்கார். அன்னைக்கு நைட்டை வந்து சிவபெருமான் வந்து இவருடைய அசுரை மாதிரி ஒரு கனவில் தோன்றி இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க திருவெற்றியூர் அந்த இதில் வந்து வாசுகி தீர்த்தம், அந்த வாசுகி தீர்த்தத்தில் நீராடிட்டு அங்கே இருக்க புற்றீஸ்வரனை வந்து தழுவினா உன்னுடைய சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, கங்காதேவி அழைச்சி கங்காதேவிக்கிட்ட இது மாதிரி வந்து இந்த இவருடைய சாபம் வந்து இந்த நீரில் வந்து நீக்க வேண்டியது, அதுக்கு வந்து நீ தான் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த ஏன்னா தர்ம தேவதை கோபத்தினால தானே இப்படி ஆச்சு, அதனால் அந்த தர்ம தேவதை வந்து சாந்தப்படுத்த வேண்டியது உன்னால் தான் முடியும், அதனால் நீ தான் வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மறுநாள் வந்து மகாவிஷ்ணு வந்து இந்த வாசுகி தீர்த்தத்தில் நீராடிட்டு அந்த சிவபெருமான் போயிட்டு அந்த மரத்தடி அந்த புற்றீஸ்வரரை போயிட்டு வணங்கச்சே வந்து அங்கே வந்து சுவாமி வந்து தம்பதியர் சமேதரா பாகம்பிரியால் தம்பதியர் சமேதரா இணைந்து இருந்து காட்சி தந்து அவருடைய சாபத்தை நீக்கிடுறார். ஸோ அதனால் வந்து இது வந்து மகாவிஷ்ணு வந்து அவருடைய அவதாரத்தை சாப விமோச்சனம் பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இந்த பலம் விளங்குதுன்றது ஃபஸ்ட்டு இது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாசுகி தீர்த்தம் அப்படின்றப்போ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து வேப்ப மரங்கள் நிறைய நிறைந்த இதுவாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாத வாசுகி வம்ச நாகங்கள் வந்து இன்றும் வந்து இந்த இடத்துல இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா பாகம்பிரியாள், அதுதான் வந்து இங்கே சுவாமி பேர் வந்து பழம்புற்றுநாதர் மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து வன்மீகநாதன் அழைத்தாலும் இங்கே வந்து பாகம்பிரியாள்ன்ற பேர் தான் வந்து இந்த ஆலயத்தில் இன்றளவும் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ பாகம்பிரியாள் அப்படின்றதுக்கு இங்கே இருக்க சிவனை வந்து ஒரு நிமிடம் கூட இங்கே அம்பாள் வந்து பிரிந்திருக்க மாட்டாங்க, சேர்ந்து இணைந்தே இருக்காங்க. அதான் சதா சர்வ காலமும் சிவனையும் நினச்சிட்டு இருக்கிறதுனால சமபாகம் தண்ணில் பாதி அப்படின்றதுனால சமபாகமாக கொடுத்தனால இவருக்கு வந்து இந்த பாகம்பிரியாள் அப்படின்ற பேரோட இங்கே அம்பாள் வந்து காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாத இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு ஆலயமாகவும் இங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது நாள்பட்ட இது மாதிரி முன்னே நம்ம சொல்லியிருந்தோம், புற்றுநோய், மனநோய், கால் புற்றுநோய், மனநோய் உள்ளவங்கலாம் வந்துட்டு இங்கே இருக்க ஆலயம் இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு வாசுகி தீர்த்தத்தில் நீராடிட்டு சுவாமி அம்பாளையும் வழிபட்டுட்டு சுவாமி அம்பாளோட அந்த வேப்ப மரத்தோட தீர்த்தம் வாசுகி தீர்த்தத்தையும் விபூதி அந்த வேப்ப மரம் இதுவும் கொடுப்பாங்க. அதை வந்து சாப்பிட்டு வந்தாங்கனாலே வந்து எப்பேற்பட்ட நோய் அதனால் அது குணமாகிடும். மெயினாக வந்து புற்றுநோய்க்கும் இங்கே இருக்க நோய் வந்து குணமாகுதுன்றது ஒரு சிறந்த ஐதீகமாக இங்கே பின்பற்று வருகிறது. இதுக்கு இந்த கோயில் பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புற்று இருக்குது. அந்த புற்றுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி
அங்கே இருக்க புற்றடியில் விநாயகர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பாலாபிஷேகமும் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்க அங்கே நாகருக்கு மாங்கல்யமும் தாட்டுறாங்கன்னா திருமண தோஷம்னு விரைவில் திருமணமையும் அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க இந்த சுவாமிக்கு அம்பாளுக்கும் வந்துட்டு விஷக்கடிகள் விஷப்பூச்சிகள் விஷக்கடிகள் ஏதாவது இதுவாகிடுச்சா அதனால் வர ஏற்பட்ட நோய்கள் வந்து இங்கே இருக்க தீர்த்தத்தின் விபூதியையும் இந்த வேப்ப இதுவும் சாப்பிட்டு வந்தாலே வந்து அந்த நோய் கடியாக இருந்தாலும் எந்த பேர்பட்ட விஷக்கடி நோய்கள் ஜந்துக்கள் கடியாக இருந்தாலும் விரைவில் குணமாகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இன்றளவும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கே தான் பாதி இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது விஷக்கடி பூச்சி ஏதாவது கடிச்சிடுச்சு அப்படின்னா கூட அவங்கள வந்து அந்த கோயிலுக்கிட்டுன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த தீர்த்தத்தில் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி வச்சுட்டு அந்த கோயில் அர்த்த மண்டபத்தில் படுக்க வச்சுட்டாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தமும் அதனோட விபூதியும் அந்த வேப்பம் இதுவும் வந்து எடுத்துன்னு வந்து தடவி அது உட்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட விஷக்கடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் வந்து குணமாகி திரும்புவாங்கன்றது இன்றளவும் வந்து நடந்திருக்க ஒரு அதிசயம் கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து புற்றுநோய் உள்ளவர்களும் வந்து இந்த ஆலயத்துள்ள சிவபெருமானை நீராடிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு பிரார்த்தனைகள் செய்து அவர்கள் அங்கே கொடுக்கும் அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவில் வந்து நோய் குணமாகுன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். அது மட்டும் இல்லாத மற்ற சிறப்புகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் பின்னாடி பிரகாரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புற்றடியில் பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்கான்னு சொல்லுவோம். அந்த விநாயகர் பக்கத்தில் கன்னி மூலையில் வந்து ஒரு விநாயகர், இவர் வந்து நினைத்ததை முடிக்கும் விநாயகர்னு பேர் இருக்குது. அதாவது மக்கள் எந்த ஒரு பிரார்த்தனையை வச்சு இவர்கிட்ட வச்சாங்கன்னா அது வந்து வெற்றியாக முடித்து தருவார். அதனால தான் வந்து இந்த ஊருக்கு வந்து திருவெற்றியூர் அப்படின்ற வெற்றிகள் நிறைந்தது. பிரார்த்தனை எப்பேற்பட்ட பிரார்த்தனையான நினைவிட வேண்டுபவருக்கு வேண்டிய வரம் கொடுக்கும்போது அந்த விநாயகர் தானே இவருக்கு வந்து அதனால தான் வந்து நினைத்ததை முடிக்கும் விநாயகர்ன்ற பேர் இருக்குது. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி, இவர் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு அந்த சனகாதி முதிகள் உபதேசம் செய்வார் இல்லையா, அதே மாதிரி அந்த கல்லாலான மரத்தடியில் இவரே தானே வந்து தவம் செய்கிற மாதிரி தானே வந்து தவம் செய்து தவக்கோலத்தில் இருக்கிற மாதிரியும் அவருக்கு கீழே வந்து பிரகதீஸ்வரராக சிவபெருமான் உபதேசம் பெற மாதிரி ஒரு காட்சி இங்கே இருக்கும். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஒரு இது வந்து வேறு எங்கேயும் எந்த ஊர்லேயும் இருக்காதவங்களுக்கு அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த திருத்தலம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக வந்து சுவாமி அம்பாள் நாகருக்கு சண்டிகேஸ்வரர் எல்லாமே இந்த இடத்துல ஆலயத்தில் இருக்குது. அதனால் இந்த இது வந்து திருமண தடை உள்ளவர்கள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் வந்து இங்கே இருக்க சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வஸ்திரம் சாத்தி பிரார்த்தனை செய்தாங்க அப்படின்னா பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா தம்பதியர் ஒற்றுமை. பிரிந்தவர்கள் ஒற்றுமை ஒன்று சேரவும் தம்பதியர் ஒற்றுமை அவங்க வந்து இங்கே இருக்க சிவனை வந்து வழிபட்டார்கள் அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து சுவாமியம்மாள் இணைந்தே இருக்கிற ஒரு இது இருக்கும். வில்வமரத்தடியில் இங்கே இருக்க விருட்சம் வந்து வில்வமரத்தடியில் இருக்கும். அவங்க இணைந்தே இருக்கும். அவர்களை வழிபடுறதுனால அவர் தம்பதியர் ஒற்றுமை ஓங்கி நீரோடி வாழ்வார்கள் அந்த ஒரு இதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றும் சேர்ப்பும் ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு சொல்லலாம். இப்போ எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் திருமணமாகி பிரிந்தவர்களை ஒரு 1 இயரில் 2 இயர்ஸ்லேயோ அப்படி பிரிந்தவர்கள் வந்து பல காரணங்கள் இருக்கலாம், அது நம்ம இங்கே தேவையில்லை. ஸோ அவர்கள் மீண்டும் இணைய விரும்புபவர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய வேண்டுமானால் இங்கே இருக்க ஆலயத்தில் இருக்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வந்து அர்ச்சனை பண்ணி ஒரு நெய்தீபம் ஏற்றிவிட்டு அவங்க பிரார்த்தனையை வேண்டிட்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக பிரிந்தவர்கள் தம்பதியராக இணைவார்கள்ன்றது எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி அவர்கள் இணைந்த பின்பு தம்பதியராக வந்து மீண்டும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து மாலை சாத்தி பிரார்த்தனை நேர்த்திக்கடனை நிறைவேற்றினால் அவர்கள் வந்து வாழ்வில் என்றுமே வந்து இணைபிரியா தம்பதியர்கள் வாழ்வார்கள்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். அதனால தான் இங்கே இருக்க அம்பாளுக்கு வந்து சாமியை வந்து பிரியா 24 நேரம் சாமியோடவே சேர்ந்துட்டுனா இவளுக்கு பாகம் பிரியாள்னு பேர். அதான் பிரிக்க மாட்டார்கள். ஓகேங்களா. சேர்ந்தே இணைந்தே இருக்கணும். ஏன்னா தம்பதியர் ஒற்றுமை அதனால தான் வந்து இவளுக்கு பாகம் பிரியாள்னு பேர். அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க மருத்துவ குணம் இந்த மருந்து இந்த நோய்கள் தீராத நோய்கள் நாள்பட்ட வியாதிகள் இப்பேற்பட்ட விஷக்கொடி அதெல்லாம்
இதெல்லாம் நீக்கிறதுனாலையும் இவளுக்கு வந்து மருத்துவச்சின்னே ஒரு பேர் இருக்குது. ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். ஓகேங்களா. மேலும் வந்து பார்த்தோன்னா இந்த ஆலயத்தில் வந்து பல சிறப்புகள் இருக்குது. இந்த தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் வந்து இங்கே அம்பாளை வந்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டே வந்தார்கள். ஆனால் திருமணம் விரைவில் கூடும் ஒரு ஐதீகம் இன்றளவும் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம், பாகம் பிரியாள் ஆலயம்ன்றது. ஸோ இது வந்து தொண்டி மாவட்டத்தில் தொண்டி கரையில் கடற்கரையில் வந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஆலயம். ஓகேங்களா. பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயம் நாள்பட்ட வியாதிகள் குணமாகவும் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட்சிணாமூர்த்தியோட கோலம் வித்தியாசமாக இருக்கும், அது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத நினைத்ததை குடிக்கும் விநாயகர்கள் ஒருத்தர் இருக்கார். திருமணத்தடை புத்திர பாக்கியம் உள்ளவர்கள் இங்கே இருக்க மரத்தடியில் இருக்க இதுக்கு இது பண்ணுறதுனால அபிஷேகம் தெரியும். அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க புற்றுக்கு புற்றுநோய் குணமாகும்போதுல இங்கே இருக்க அந்த புற்றுக்கு வந்து அந்த புற்று அபிஷேகம், அதனால் வந்து அவருக்கு அபிஷேகம் இது பண்ணி பிரார்த்தனை பண்ணி அந்த இது வேம்பு அந்த இருக்க இதை சாப்பிட்டு வந்தாங்கனாலே வந்து புற்றுநோய் குணமாகுன்றது ஒரு சிறப்பு ஐதீகம் இன்றளவும் பாராட்டுறது. அதனால தான் அவருக்கு பன்மீகம் அப்படின்னாலே வந்து புற்றுன்னு தான் பேர். அதனால தான் அவர் பழம்புற்றுநாதர் அப்படின்ற பேரோடும் இங்கே சுவாமி பேருக்கு இருக்குது இன்னொரு பேர். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம். ஓகேங்களா. இது வந்து பழமை வாய்ந்த ஆலயம் தான் இந்த ஆலயம் வந்து. அந்த சிறப்புமிக்க இந்த ஆலயத்துக்கு ராஜகோபுரம் மட்டும் இருக்காது, மற்றபடி அனைத்து நிலைகளும் இந்த ஆலயத்தில் இருக்குது. இன்றளவும் வந்து நிறைய அதே மாதிரி இந்த ஆலயத்தை செல்பவர்கள் வந்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் வந்து இங்கே ரொம்ப பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு வழிபாடுக்கு ஏற்ற நாட்களாக இந்த ஆலயம் விளங்குது. அது மட்டும் இல்லாத இந்த ஆலயம் சொல்லுவார் வந்து ஒரு நாள் அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் வந்து சுவாமியை வழிபாட்டு வரும்போது சகல நோய்களும் நீங்கும் அப்படின்ற ஒரு இது. பொதுவாகவே வந்து ஒரு இடத்துல இருக்கவர்னா அந்த ஆலயத்தில் இருக்க வைப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று நம்ம சுவாசிக்கிறதுனாலே அது நம்ம மனசில் இருக்க சங்கடங்கள் எல்லாமே நீங்குன்றது ஒரு பொதுவான இது கருத்து. சரிங்களா. அதே போல் இந்த ஆலயத்தில் போய் நம்ம வழிபட்டு வந்தோமே ஆனால் நம் மனச்சுமைகள் தான் மனநோய் நீங்கி புற்றுநோய் நீங்கி சகல தோஷங்களும் நீட்டும் ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த திருவெற்றியூரில் இருக்கும் பாகம் பிரியாளோட வன்மீகர் ஆலயம் விளங்குதுன்ற எந்தவித சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி செல்பவர்கள் வந்து முன்னே போயிட்டு அதான் வியாழக்கிழமை போயிட்டு வியாழக்கிழமை நைட்டு ஈவினிங் அம்பாவை வழிபட்டுட்டு அங்கேயே அந்த கோயிலே தங்கிட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து அங்கே இருக்க அந்த வாசுகி தீர்த்தத்தில் நீராடி சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தவர்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கி சகல தடைகளும் நீங்கி சகல பாக்கியங்களும் நிறையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேலும் இந்த ஆலயத்தை வழிபடாதான் சொன்ன திருமண ஒற்றுமை தம்பதியர் ஒற்றுமை ஓங்க சிறந்து விளங்க தம்பதி இணை பிரியாமல் வாழ புத்திர பாக்கியம் பெற திருமண தடைகள்லாம் நீங்கி சகல தோஷங்களும் நீங்கி விளங்கும் ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குது அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது இந்த பாகம் பிரியாள் ஆலயம். பேரே அதுதான் வந்து பாகம் பிரியாள் ஆலயம். சுவாமியோட பேர் வந்து வன்மீகநாதராக இருந்தாலும் இங்கே அம்பாள் பேரே வந்து இந்த ஊருக்கு நிலைச்சு நிற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த ஆலயத்தை நாமும் ஒரு முறை சென்று வழிபட்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.